இறுதி நாளான இன்று திமுக அமைச்சர்கள் பலர் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் மனு தாக்கல் செய்தது குறித்து நமது செய்தியாளர் செல்வம் இணைகிறார். அவருடன் பேசலாம். செல்வம், விவரங்கள். கண்டிப்பாக நான் திமுக பொதுச் செயலாளரும் காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளருமான துரைமுருகன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இவர் காட்பாடி பகுதியில் உள்ள செங்குட்டை பகுதியிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் காட்பாடி தாலுகா அலுவலகத்தில் உள்ள காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் பாலச்சந்திரனும் தன்னுடைய வேட்புமனை அவர் தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்யும் போது வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தும் அவருடைய மனைவியுமான சங்கீதா கதிரானந்த் ஆகிய இருவரும் உடன் இருந்தனர். இவருக்கு மாற்று வேட்பாளராக சங்கீதா கதிரானந்த் மாற்று வேட்பாளராக இவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். துரைமுருகன் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறிய போது தாங்கள் கண்டிப்பாக பிரச்சாரம் மக்களிடையே பெரும் வரவேற்பாக உள்ளது, தாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். மேலும் அவரிடம் எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கு வயதாகிவிட்டது, நடக்கவே முடியவில்லை, பெருமைக்காக மட்டுமே தாங்கள் தற்போது இந்த தேர்தலில் நிற்பதாகவும் பேசியது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும் பொய்களில் இதுவும் ஒன்று, வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமியினுடன் நடைபோட்டிக்கு வந்து பந்தயம் வைத்துக் கொள்ளட்டும் என்றும் அவர் தானே பாணியிலும் அவர் தற்போது பேட்டி அளித்துள்ளார். துரைமுருகன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார். நன்றி செல்வம், விவரங்களுக்கு.